வணக்கம் நண்பர்களே. இன்று உலகத்தின் மிக வலுவான நாடுகளில் இந்தியா ஒன்று என்பது உலகமே கொண்டாடுகின்றது. எக்கானமி முதல் டிஃபென்ஸ் வரை எல்லா செக்டர்களிலும் நம் நாடு வெற்றி படிக்கட்டுகளை ஏறிக்கொண்டு போகிறது. ஆனால் இப்போது உலகம் முழுவதும் இந்தியா பேரை ஒலிக்கையில் அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் தான். அவை சினாப் ரெயில் பிரிட்ஜ், உலகின் மிக உயரமான ரயில் பாலம் மற்றும் புதிய பார்லிமெண்ட் பில்டிங் என இந்தியாவின் மெகா ப்ராஜெக்ட்ஸ் மீது உலகம் கண் சிமிட்டி கவனிக்கின்றது. இந்த மெகா ப்ராஜெக்ட்ஸ் முடிந்த பிறகு நாட்டின் காட்சி மற்றும் விதி இரண்டும் மாறிவிடும் என்பதால் இந்த ப்ராஜெக்ட்ஸ் பற்றிய விவரங்களை நாம் இனி பகிர்வோம். முதலில் சாகர் மாலா ப்ராஜெக்ட் 2021இல் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அறிமுகப்படுத்திய ஒரு பெரியதாகும். இது 7516 கிலோமீட்டர் நீள கடலோர வரையறையை கொண்ட இந்தியாவின் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ் வேகமாக வளர்ச்சி பெற உதவும். மக்களே, இங்கு நாம் பார்க்க போகும் ஒரு புதிய திட்டம் என்ன தெரியுமா? கோஸ்டல் எக்கனாமிக் ஜோன்ஸ் நமக்கு புதிய போர்ட்ஸ் மற்றும் அதனுடன் சேர்ந்து ரோட் மற்றும் ரயில் கனெக்டிவிட்டி உருவாக்கி வருகின்றன. இது மொத்தம் 1049 ப்ராஜெக்ட்ஸில் நட்சத்திரக்குறி 36,200 கோடி நட்சத்திரக்குறி செலவில் ஒரு மாபெரும் திட்டம். சகர்மாலா ப்ராஜெக்ட் முதல் படி 2015இல் தொடங்கியது. இப்போது வரைக்கும் ப்ராஜெக்ட்ஸ் மீது பரிச்சயமான களம் பாருங்கள். 2026 வரைக்கும் 1 கோடி வேலைவாய்ப்புகள் ஜெனரேட் பண்ண உள்ளார்கள். அடுத்து டெடிகேட்டட் ஃப்ரேட் காரிடார். வரலாறு கிடைமட்டுமே நம்மிடம் பல லட்சம் டன் கூட்ஸ் நம்ம ட்ரெயின்ஸ் மூலம் தினசரி டிரான்ஸ்போர்ட் ஆகிறது. ஆனால் சோதனையாக ரெகுலர் அப்கிரேட் இல்லாததால் ட்ரெயின்ஸின் ஸ்பீட் மற்றும் கெபாசிட்டி மிக மந்தமாகிவிட்டது. இந்த ப்ராப்ளம் விளைவாக கவர்மெண்ட் தற்போது ஃப்ரேட் ட்ரெயின்ஸின் ஸ்பீட் மற்றும் கெபாசிட்டி அதிகரிக்கவும் பார்க்கிறது. சூப்பர்! நமக்கு 2 மிக பெரிய ப்ராஜெக்ட்களை பார்க்க போறோம். முதலில் ஈஸ்டர்ன் டெடிகேட்டட் ஃப்ரேட் காரிடார். இது பஞ்சாப் லுதியானால தொடங்கி உத்தரப்பிரதேஷ் வழியாக வெஸ்ட் பெங்கால் டாங்க்னில முடியுது. நண்பா, இது 1840 கிலோமீட்டர் நீளம். பாரு, கம்மியா 85 விழுக்காடு வேலையும் முடிஞ்சிருக்கு. அடுத்து வெஸ்டர்ன் டெடிகேட்டட் ஃப்ரேட் காரிடார். இது உத்தரப்பிரதேஷ்ல தாத்ரில இருந்து மகாராஷ்டிரா ஜவஹர்லால் நெஹ்ரு போர்ட் வரைக்கும் போறது. இது 1500 கிலோமீட்டர். இதுவும் 82 விழுக்காடு வேலை முடிஞ்சிடுச்சு. 2 ப்ராஜெக்ட்லும் 2024ல முடிவடைய போகுது. புது ஃப்ரேட் ட்ரெயின்ஸ்களையும் டெவலப் பண்ணி வராங்க. இந்த ப்ராஜெக்ட் காஸ்ட் ஏகப்பட்ட வெறும் 1,25,000 கோடி. இந்த வெற்றி கதையில இன்னொரு ஹைலைட் நவி மும்பை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். மும்பைன சத்ரபதி சிவாஜி ஏர்போர்ட் எப்பவும் பிஸியா இருக்கு. அதனால மகாராஷ்டிரா கவர்மெண்ட் இந்த மெகா ப்ராஜெக்ட துவங்கி இருக்காங்க. அது மும்பையில இருந்து 35 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. இந்த அதிரடி ஏர்போர்ட் 3 அதிர்ச்சியான பேஸ்களில் கட்டப்பட உள்ளது. முதல் பேஸ் தான் ஆகஸ்ட் 2021இல் 1964 கோடிக்கு தொடங்கப்பட்டு இது 2024இல் முடிக்கப்பட உள்ளது. இருக்குதா பரபரப்பு? 2866 ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிந்துள்ள இந்த ஏர்போர்ட் இல் 3.7 கிலோமீட்டர் நீளம் வாய்ந்த ரன்வே, 277 ஏர்பிளேன்ஸ் நிறுத்தும் இடம், 73,000 கிலோலிட்டர் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் பியூல் ஸ்டோரேஜ் மற்றும் மகத்தான 2 லட்சம் சதுர மீட்டர்களுக்கு பறந்து விரிந்துள்ள 4 பயணிகள் டெர்மினல் கட்டப்பட்டுள்ளன. இது என்ன நம்ம 9 கோடி பயணிகளை ஹேண்டில் செய்யும்? ஆனா இன்னும் இருக்கு. நமது தலைநகரம் டெல்லியை சகோதரி நகரம் மும்பையுடன் இணைக்கும் டெல்லி மும்பை எக்ஸ்பிரஸ்வே 1350 கிலோமீட்டர் நீளமான 8 வழி எக்ஸ்பிரஸ்வேயாக இருக்கும். இது பயணம் செய்யும் நேரத்தை 24 மணி நேரத்திலிருந்து 12 மணி நேரமாக குறைப்புள்ளது. இந்த டெல்லி மும்பை இடையேயான ஹைவே ஜெய்ப்பூர், அஜ்மேர், கோட்டா, சித்தோர்கர், உதய்பூர், போபால், உஜ்ஜைன், இந்தோர், அகமதாபாத், பாரோதா மற்றும் சூரத் போன்ற பிக் எக்கனாமிக் ஹப்ஸ் கனெக்ட் பண்ணும். அதுவும் 1424 கிலோமீட்டர் இருந்து 1242 கிலோமீட்டருக்கு ரெடியூஸ் பண்ணிட்டு. இது டைம் மட்டும் இல்லாமல் ஃபியூல் கூட பச்சையா சேவ் ஆகுது. வாவ், அடேங்கப்பா! இந்தியா கவர்மெண்ட் இலக்காரமாக 70 முதல் 80 விழுக்காடு ஒர்க் முடிச்சிட்டாங்க. டிசம்பர் 2024 பூரா எக்ஸ்பிரஸ்வே ரெடி ஆயிடும். பீப்புள் கேன் ஜூம் பாஸ்ட் செய்ய போறாங்க. இன்னொரு ஸ்பெக்டாக்யூலர் தகவல் பாரத் மாலா திட்டம். இது இந்தியாவின் ரோட்ஸ் இம்ப்ரூவ் பண்ண ஒரு பெரிய முயற்சி. இதுக்கு இந்தியா கவர்மெண்ட் 10 lakh crore ரூபாய் ஸ்பெண்ட் பண்ண போறாங்க. இந்த ப்ராஜெக்ட் ரோட்ஸ் கனெக்டிவிட்டி பவர் அப் பண்ணிக்க ஒரு வேற லெவல் பிளான். லாட்ஸ் ஆஃப் எக்கனாமிக் காரிடார்ஸ், ஃபீடர் ரூட்ஸ் மற்றும் பிரெசைசி பில்ட் பண்ணலாம். என்ன ஒரு எக்ஸைட்டிங் நியூஸ் இது! தடங்கல்கள் நீக்கி புதிய பாத்வேஸ் ஓபன் பண்ண வராங்க பாருங்க. வாவ், நம்ம இந்த பாரத் மாலா ப்ராஜெக்ட் தான் பாஸ் 2017இல் தொடங்கியது தெரியுமா? அதுக்கு 5,35,000 கோடி ரூபாய் முதலீடு. ஒரு 24,800 கிலோமீட்டர் ரோட்ஸ் கட்ட போறாங்க. மேலே அப்படி ஒரு 10,000 கிலோமீட்டர் ஓல்ட் ரோட்ஸ் ரெனோவேட் ஆகும். பிரம்மாண்டமான விஷயம் இல்லையா? இப்போ கவனமா தோரா ஸ்மார்ட் சிட்டி பத்தி பேசலாம். இது குஜராத்ல அஹமதாபாத் கிட்ட இருக்கும் 100 கிலோமீட்டர் தொலைவுல. கோரோ என்ற இந்த ஸ்மார்ட் சிட்டி பிரம்மாண்டமான 11,000 ஹெக்டேர்ஸில் பரவலாக இருக்கு. நம்ம சிங்கப்பூரை 7 முறை அடங்கும் அளவுக்கு பெருசு.
இது ஹை டெக் இண்டஸ்ட்ரியல் ஏரியா மற்றும் சஸ்டைனபிள் அர்பன் ஏரியா என 2 பாகங்களுக்கு பிரிக்கப்பட்டுள்ளது. 2018 இல் குஜராத்னா சீஃப் மினிஸ்டர் ஒரு மிகப்பெரிய அனௌன்ஸ்மெண்ட் செய்தார், தோரா சோலார் பார்க். 2030 இல் இங்கு 5 கிகவாட் கெபாசிட்டி கொண்ட சோலார் பார்க் உருவாக்க போராட்டம். என்ன ஒரு விரிவான யோசனை இல்லையா? எல்லோரும் கவனிங்க, இந்தியா மேட் புதிய திட்டம் இது. நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, வந்தே மெட்ரோ பார்த்து. 2019 லான்ச் பண்ணிய வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் நோட ஸ்லீப்பர் வெர்சியோன் சின்னையும் இந்த வந்தே மெட்ரோ தான் கொண்டு வந்திருக்கு. என்ன ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் இன்டர்சிட்டி ரயில் கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட் 100 முதல் 250 கிலோமீட்டர் வரைக்கும் சிடிசி ஒன்னுக்கு ஒன்னு கனெக்ட் பண்ணிக்கிற கான்செப்ட். அதுக்குன்னு வந்தே மெட்ரோ ட்ரெயின் 16 ஏர் கண்டிஷன் பிரீமியம் கோச்சஸ் இருக்கு. 280 பேசஞ்சர்ஸ் பேர் உட்கார்ந்து ட்ரிப் என்ஜாய் பண்ணலாம். சும்மா இல்ல, இந்த மெட்ரோ ட்ரெயின் 130 km/h வேகத்துல கரண்ட் ட்ராக்ஸ் நெடியில் ஸ்பீடு பிடிச்சி ஓடும். இதோட முதல் ரூட் குஜராத்லிருந்து அகமதாபாத்க்கும் தோரா ஸ்மார்ட் சிட்டிக்கும் இடையே தான் ஸ்டார்ட் ஆகுது. ஏப்ரல் 2024 ட்ரையல் பண்ணிருக்காங்க மற்றும் டிசம்பர் 20224 இல் இதை நாடெல்லாம் சிட்டிஸ் இடையே லான்ச் பண்ண பிளான் பண்ணிருக்காங்க. மேட் இன் இந்தியா புல்லட். மக்களே, இந்தியன் ரயில்வேஸின் அடுத்த அதிரடி. வந்தே பாரத் மற்றும் வந்தே மெட்ரோ போலவே இப்போது மேட் இன் இந்தியா புல்லட் ட்ரெயினை களமிறக்க போகிறது. அச்சச்சோ, இந்த புல்லட் ட்ரெயின் வந்தே பாரத் பிளாட்ஃபார்மில் தான் அமைக்கிறாங்க. அதுவும் இதன் பெயரையும் வந்தே பாரத் புல்லட் ட்ரெயின் என்று தான் வைத்திருக்காங்க. அடுத்து இந்த ட்ரெயினின் ஸ்பீடு கேட்டால் 250 முதல் 350 கிலோமீட்டர் வரைக்குமான ஸ்பீடில் உந்துதலை விட போகிறது. இன்னும் புதிய ட்ரக்ஸ்க்காக ரோட்டோடு பணிகளும் ஆரம்பிச்சிடுச்சு. ஆனால் இந்த மேட் இன் இந்தியா புல்லட் ட்ரெயின் ரயில் பாதையில் நகர்த்த ND சர்க்காருக்கு 2 வருஷம் ஆகலாம். 2023 இல் கையில் பிடிச்சா 2026 தான் இதுல பயணம் செய்ய முடியும். வருமானை நோக்கு வாராணசி கோல்காத்தா எக்ஸ்பிரஸ்வே. டெல்லி மும்பை எக்ஸ்பிரஸ்வே போலதான் இந்தியாவின் கிழக்கு பகுதியை இணைக்கும் வாராணசி கோல்காத்தா எக்ஸ்பிரஸ்வேவும் வருகிறது. உத்தரப்பிரதேஷ், பீகார், ஜார்க்கண்ட் மற்றும் வெஸ்ட் பெங்கால் 610 கிலோமீட்டர் நீள 6 லேன் கிரீன்ஃபீல்ட் எக்ஸ்பிரஸ்வே மூலம் இணைக்க போகிறாங்க. அட அட அட, கேளுங்க, வாராணசி முதல் கோல்கத்தா வரைக்குமான தூரம் அவ்வளவு சிக்கலா? இந்த எக்ஸ்பிரஸ்வே வந்தா 690 கிலோமீட்டர் இருந்ததை 610 கிலோமீட்டர் ஆக்கிடும். டிராவல் டைம் அது கூட 14 மணி நேரம் இருந்து 7 மணி நேரமாக குறைச்சிடும். இந்த ப்ராஜெக்ட் ஓபனிங் நடத்தியது நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர் சொந்த கைகளில் February 23, 2024 அன்று. வெறும் 3,35,000 கோடியை இந்திய அரசு இதுக்கு செலவழிக்கிறது. கேளுங்க, இது வேற ஒரு கதை. டெல்லி மேரத் RRTS ஏதோ 82 கிலோமீட்டர் ஹை ஸ்பீட் ரயில் காரிடார் டெல்லி, காசியாபாத் மற்றும் மேரட் பட்டணங்களை இணைக்கிறது. இருந்தாலும் சில ரூட்ஸ் ஏற்கனவே தொடங்கிவிட்டது. நமோ பாரத் ட்ரெயின்ல மக்கள் சுறுசுறுப்பா பயணிக்கலாம். டெல்லி மேரட் ரயில்வே காரிடார் மேக்ஸிமம் ஸ்பீட் தெரியுமா? 180 km/h. டெல்லியிலிருந்து மேரட் வரைக்கும் பயணம் 60 நிமிடங்களுக்கு கூட குறைவா முடிச்சிடலாம். இந்த மெகா ப்ராஜெக்ட் காஸ்ட் எவ்வளோ தெரியுமோ? 30,274 கோடி. பாருங்க, இது கம்ப்ளீட் ஆகும் வரை ஜனவரி 2025 இந்த பூரா ரூட் ரெடி பண்ணிடலாம்.